ஹிந்தி ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு நினைக்கிறீங்க, நம்ம ஹிந்தியில் பேசி கலக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஹிந்தி படித்தாலே போர் அடிக்குதா? நோ வரிஸ், யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணாட்டி நீங்கள் எவ்வளோ தான் கற்றுக்கிட்டாலும் ஹிந்தி பேசவே முடியாது, அதாவது ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. பிகாஸ் நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது என்னென்னு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ஹிந்தி பேச ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஹே காய்ஸ், திஸ் இஸ் பிரியா ஹியர் ஃப்ரம் எம்பி ஸ்டடீஸ். நம்ம வீடியோவோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ கெப்ட் மை நோட் இன் தி ஹவுஸ். அடிக்கடி ஸ்கூலில் சொல்லியிருப்போம், காலேஜில் சொல்லியிருப்போம். நம்ம ஹோம்ஒர்க்கே முடிக்கலன்னா நான் நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு ஒரு சிலி ரீசன் சொல்லியிருப்போம் இல்லையா? அப்படியே ஒரு சில நேரம் மறந்து வச்சுட்டு இருந்திருப்போம். அந்த இடத்துல இந்த சென்டென்ஸை ஞாபகப்படுத்தி சொல்லி பாருங்க. மைனே அப்னா நோட் கர் மே ரக் தியா. மைனே அப்னா நோட் கர் மே ரக் தியா. மைனேன்னா நான், அப்னானா என்னுடைய. ஒரு பொருளை ஓன் பண்றீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு என்னுடைய, உன்னுடைய அப்படின்னு சொல்றப்போ அப்னா. நோட் கர்மே ரக் தியா. கர்மேன்னா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ, ஏன் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையுமே இந்த வேர்டை நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம். ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னு வைங்களேன், நம்ம ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த சென்டென்ஸை சொல்லியிருப்போம். அது என்ன? நம்மளுக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை எப்படி ஹிந்தியில சொல்றது? ஐ ஃபீல் சோ ஸ்லீப்பி. ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னா, முஜே நீந்த் ஆத்தி ஹை. முஜே நீந்த் ஆத்தி ஹை. நீந்துனா தூக்கம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீந்துனா தூக்கம், முஜேன்னா எனக்கு. ஸோ ஐ ஃபீல் ஸ்லீப்பி அப்படின்றப்போ முஜே நீந்த் ஆத்தி ஹை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட்ஸ் போரிங். யஹ் போரிங் ஹை. யஹ் போரிங் ஹை. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். பட் இந்த போரிங்ஸ் இந்த வேர்டை வந்துட்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்போம்ல, அப்போ நீங்கள் ஹிந்தியில் பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. யஹ் போரிங் ஹை. இதோட நீங்கள் இந்த சென்டென்ஸை சேர்த்து சொல்லும்போது ஹிந்தியில் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது இட்ஸ் போரிங் அப்படின்றப்போ யஹ் போரிங் ஹை முஜே நீந்த் ஆத்தி ஹை. மீனிங் என்ன? எனக்கு போர் அடிக்குது, எனக்கு தூக்கம் வருது அப்படின்றப்போ இது ரெண்டும் சேர்த்து சொல்லும் போது ஒரு ஃப்ளூயண்ட்டாக ஹிந்தியில் பேசுகிற மாதிரி இருக்கும். அகெயின் ரிப்பீட் வித் மீ. यह बोरिंग है, मुझे नींद आती है. Next sentence, come on, let's play exo. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்போம் இல்லையா, லெட்ஸ் பிளே எக்ஸோ, லெட்ஸ் பிளே கபடி, லெட்ஸ் பிளே கிரிக்கெட். நம்மளுக்கு போர் அடிச்சா ஒரு விஷயத்த சொல்லுவோம், வா நம்ம இதை போய் விளையாடலாம், நம்ம அதை போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஹிந்தியில் எப்படி சொல்றது? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. चलो हम एक्सो खेलते हैं. अगेन रिपीट विथ मी. चलो हम एक्सो खेलते हैं. एक्सோ இருக்கிற இடத்துல கிரிக்கெட், கபடி, உங்களுக்கு பிடிச்ச கேமை எழுதிக்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட், வாட் இஸ் இன் யோர் ஸ்நாக்ஸ்? உன் ஸ்நாக்ஸ்ல என்ன இருக்கு? ஹிந்தியில் எப்படி சொல்றது? आपके स्नैक्स में क्या है? आपके स्नैक्स में क्या है? रिपीट विथ मी. आपके स्नैक्स में क्या है? क्याना என்ன, ஸ்நாக்ஸுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் தான் யூஸ் சொல்றோம். आपकेனா உன்னுடைய. மோஸ்ட்லி இந்த வீடியோவில் போடுற சென்டென்ஸ் எல்லாமே ஸ்கூல் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் நாட் ஓன்லி த ஸ்கூல் சிச்சுவேஷன், நீங்கள் எந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜாக இருக்கட்டும். பட் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், நம்ம வெளியே விளையாண்டுட்டு வரும்போதோ இல்லை வெளியே போயிட்டு வரும்போதோ, ஆஃபீஸ் விட்டு வரும்போது அடிக்கடி சொல்கிற வார்த்தை கிவ் சம் வாட்டர். அப்போ ஹிந்தியில் எப்படி சொல்வீங்க? தோடா பானி தோ. தோடா பானி தோ. இப்போ ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கி குடிக்கிறீங்க, தோடா பானி தோ. இன்னொரு ஃப்ரெண்டு டக்குன்னு வாங்கி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்பான். அப்போ எனக்குன்றப்போ இந்த வேர்டை சேர்த்துக்கோங்க. முஜே. முஜே. முஜே தோடா பானி தோ. முஜே தோடா பானி தோ. புரியுதா? சின்ன சின்ன வேர்ட்ஸை ஜாயின் பண்ணி ஆல்டர்னேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தோடா பானி தோ, கிவ் சம் வாட்டர். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னா முஜே தோடா பானி தோ. இதே அம்மா கிட்ட எப்படி சொல்வீங்க? தீஜியே. தோடா பானி தீஜியே. அம்மா கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லும்போது தோடா பானி தீஜியே. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, 3 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் ஹிந்தி பேச முடியாதுன்னு. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ஒன் டேயில், அதாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற 24 ஹார்ஸ்க்குள்ளே அட்லீஸ்ட், அகெயின் ஐ ரிப்பீட், அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் கற்றுக்கிட்ட ஹிந்தி வேர்ட்ஸையோ இல்லை சென்டென்ஸையோ பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட்,
கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதோ நம்ம ஹிந்தியில் பேசணும், நம்ம கற்றுக்கிட்டோம்ல, நம்ம பேசி பார்ப்போம்னு பேசாமல் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் எல்லாமே கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட், தேர்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். பேசுறதுக்கான பேசிக் கிராமரை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோலேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸை பாருங்களேன். லெட்ஸ் பிளே எக்ஸோக்கு ஹம் எக்ஸோ கேள்தே ஹை. இந்த இடத்துல ஹம் வந்துச்சுன்னா ஹை கண்டிப்பாக வரும். இது ஒரு பேசிக் ஃபார்மேட். இதே வந்துட்டு ஐ எம் பிளேயிங் எக்ஸோ, அதாவது நான் எக்ஸோ விளாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னா மை எக்ஸோ கேள்தி ஹூ இப்படின்னு தான் வரும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஃபீமேல்ன்றனால கேள்தி போட்டிருக்கேன். மேல்னா கேள்தா வரும். ஆனால் இங்கே மை வந்தால் ஹூ வரும். இது வந்துட்டு பேசிக் கிராமர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டாலே ஈஸியாக ஹிந்தியை ஃப்ளூயண்ட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பேசிக் கிராமர்ஸ்க்கான வீடியோஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் போடுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சின்ன சென்டென்ஸை கூட நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசுவீங்க இல்லையா? அண்ட் லீட்ஸ் டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதை வந்துட்டு நீங்கள் நம்பவே இல்லைனாலும் இதுதான் மறுக்க முடியாத ஃபேக்ட். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வெயிட், இன்னும் வீடியோ முடியலை. நிறைய பேர் ஹிந்தி பேச ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் கீழே தம்ஸ் அப் கொடுத்துட்டு ஐ வில் ஸ்பீக் ஹிந்தின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஐ ஃபீல் மோட்டிவேட்டட் அண்ட் நிறைய வீடியோஸ் நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்காக வீடியோஸ் எல்லாமே வரும். Until then, tata bye bye. See you in the next video.